ஹாய் வாங்க, நாங்கள் சென்னை ஸ்டூலிமேட்லேருந்து அகோபிலம் ட்ரிப் போயிருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி போனோம் 2 டேஸ் ஐட்னரி உங்களுக்கு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கேருந்து நாங்கள் 6 o'clock கிளம்பினோம். அப்படியே சென்னையிலேருந்து கோயம்பேடு, அங்கேருந்து திருத்தணி வழியாக ரேணுகுண்டா வரைக்கும் போயிட்டு ரேணுகுண்டாவிலேருந்து அகோபிலம் அந்த வழியில் ஒன்டிமிட்டன்னு ஒரு இடத்துல ஒரு பெருமாள் கோயிலை இறங்கி சேவிச்சுட்டு பழம்பெரும் கோவில், அங்கேருந்து ஒன்டிமிட்ட ராமர் கோயில் போனோம். இது ரொம்ப பழமையான கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு புராணமே உண்டு, அது அப்புறமா நம்ம பார்க்கலாம். அங்கேருந்து நாங்கள் லஞ்சும் நாங்கள் பேக் பண்ணிட்டோம். அப்படியே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு கிளம்பினோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் போய் சேர்கிறதுக்கு 4 o'clock ஆகிடுச்சு. போகும்போது நல்ல ஒரு மழை ரெஸ்லிங்கோட இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போயிட்டோம். ஆக்சுவலி நீங்கள் முன்னாடியே ரூம் புக் பண்ணால் ஏபி ரெசார்ட்ஸ் இருக்குது, இதுலேயும் புக் பண்ணிக்கலாம். ரூம்ஸ் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். பட் நாங்கள் இதில் புக் பண்ணல. நாங்கள் தனியாக ஒரு இடத்துல புக் பண்ணியிருந்தோம். பட் ரூம்ஸ் ரொம்பவே நல்லாயிருந்து. எஸ்என்எல்ஸ் ரெசார்ட்ஸுன்ட்டு ரூம்ஸ் ஏசி ரூம்ஸ் 2200, நார்மல் 2000. நாங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கீழே அகோபிலத்தில் இருக்கிற பிரதிஷ்டை பண்ண நரசிம்மரை சேவிக்கலான்னு போயிட்டோம். போகும்போது முன்னாடியே ஆஞ்சநேயர் இருந்தார், அவரையும் சேவிச்சுட்டு கொடிமரத்தையும் சேவிச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடலாம். பிரதிஷ்டை பண்ண கோயிலும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக இருந்தது. இதை இன்றைக்கி சேவிச்சிட்டோன்னா நாளைக்கு 9 அகோபிலம் இருக்க 9 நரசிம்மரையும் ஒரே நாள் சேவிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் சிலர் சொன்னாங்க முடியாது அப்படின்ட்டு. பட் ரொம்ப ஈஸி தாங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கஷ்டம்னு தோணுச்சுன்னா இந்த பிரதிஷ்டை பண்ண கோயிலை சேவிச்சுட்டு கீழே இருக்கிற சத்திரவாடி நரசிம்மரும் யோகானந்த நரசிம்மரும் சேவிச்சுக்கலாம். மிச்ச கோவிலை மறுநாள் சேவிச்சுக்கலாம். பட் நாங்கள் மறுநாள் தான் 9 நரசிம்மரையும் சேவித்தோம். பட் டைம் கரெக்டாகவே இருந்தது. பிளான் பண்ணிக்கிட்டால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஒரு கைடுக்கு கூட வச்சுக்கலாம். உள்ள கேமரா அலோடு இல்லை. பெருமாளை சேவிச்சாச்சு. நரசிம்மரை சூப்பராக இருந்தார் பார்க்கவே. தாயாரையும் சேவிச்சுட்டு வெளில வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்தம்பம்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. கட்டடக்கலை ரொம்பவே அழகாக இருந்தது. போகும்போது வெளிச்சத்தோடு உள்ளே போனோம். அழகாக இழுத்து போயிடுத்து வெளில வந்தாச்சு. இதுதாங்க நாளைக்கு நம்ம போக போகிற 9 நரசிம்மர் கோயில். வந்தாச்சு. ரூமுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு காத்தால கிளம்பலாம். 5 மணிக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். பட் அங்கே 8:30 மணிக்கு தான் திறப்பாங்கன்றதுனால கொஞ்சம் 5:45 போல் தான் நாங்கள் வேன் எடுத்துகிட்டு நிதானமாக கிளம்பினோம். இங்கேருந்து ஒரு 5 kilometers இருக்குன்னு நினைக்கிறேன். திகவ அகோபிலம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு ரீச் ஆகிறதுக்கு அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு பாருங்கள். நாங்கள் போகிற வழியில் அழகாக மழை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த இருளோட அழகாக ரொம்பவே நல்லா இருந்தது. பிளேசஸ் எல்லாம் பார்க்க வேண்டிய இடங்க. இது என்ன சொல்லுவோம், நல்ல மலை ஃபாரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. ஆந்திரா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த இடம். அப்படியே நம்ம போயாச்சு. நம்ம கீழே அகோபிலம் திகவ அகோபிலம் சேர்ந்துட்டோம். இந்த 9 நரசிம்மரில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 5 நரசிம்மர், இந்த மலையில் 4 நரசிம்மர் இருக்கார், அவரை பார்க்க போகிறோம் நம்ம. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. சேவிச்சுக்கோங்க, கிளம்பலாம். ஆக்சுவலி இதை சொல்கிறதுனா திகவ அகோபிலம்ன்றாங்க. திகவ அகோபிலமில் 5 கோயில் இருக்குது. அகோபில நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர், காரிஞ்ச நரசிம்மர். காரிஞ்ச நரசிம்மர் வெளில இருக்கார். இப்போ 4 தான் சேவிக்க போகிறோம். ஆக்சுவலி போகும்போது அகோபில நரசிம்மர் தான் ஃபஸ்ட் இருப்பார். பட் கோயில் திறந்துருக்கார், அதனால நம்ம மேலே ஏறிடுவோம். ஃபஸ்ட்டு ஏறி இறங்கிடலான்ட்டு. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்க. சேவிச்சுக்கோங்க. கிளம்பியாச்சு. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இயற்கை எழிலோட. அப்படியே மெதுவாக ஒரு 10 படி ஏறினா இந்த இடம் தான் அகோபில நரசிம்மரோட சன்னதி. பட் நம்ம இப்போ சேவிக்க போகிறதில்ல. ரிட்டர்ன் வரும்போது அவரை பார்த்துக்கலாம். நம்ம கிளம்பியாச்சு. இங்கே போகும்போது இந்த இடத்துல கொம்புங்க விற்றுட்ருப்பாங்க. 10 rupees வாங்கிக்கலாம். ஏன்னா குரங்கு தொல்லையும் இருக்கும். அது இல்லாமல் நம்மளுக்கு வே ரொம்ப ஸ்டீப்பாக ஒரே மாதிரி இருக்காது. நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம் இல்லையா, இங்கேருந்து போனீங்கன்னா அழகாக நீர் ஊற்று. அங்கே காலை நினச்சிட்டு கிளம்புறவங்க கிளம்புனாங்க. இந்த மரத்துக்கு கீழே இந்த இடத்த பாருங்கள். ஒரே ஸ்டீப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுவாக இருக்கும். அது கீழே பார்த்தா மரத்துக்கு கீழே போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் கல்லில் போகிற மாதிரி இருக்கும். எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணலாம். நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி வாங்க. இதை பார்க்குறதுக்கு இயற்கையில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு இடத்துலையும் நரசிம்மர் இருக்காருன்றதுக்கு இதுதாங்க சாட்சி. அழகாக நீர் ஊற்று ரசிச்சுட்டே மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். ஆக்சுவலி அகோபிலம், அகோனா ஆச்சரியம், பிலம்னா குகை. குகைக்குள் இருக்கும் ஆச்சரியமான ஒரு கடவுள்னு தான் அர்த்தம். நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்த இடம் 108 திவ்ய தேசங்கள், 97வது திவ்ய தேசம். பட் இந்த 9 கோயிலும் சேவிச்சாதான் ஒரு திவ்ய தேசம் கணக்கில் வரும். இதை பாருங்கள், அழகாக கிளம்பிட்டு போயிட்டுருக்கோம்.
இது வழியில் பாருங்கள் ஸ்டீப்பாக இருக்குது. நடுவில் நம்ம அழகாக படி ஏறணும் இறங்கணும். இது பாருங்கள் ஸ்டீப்பாக வருது. இந்த இடத்துல வந்து கல் முள்ளும் அப்படியே ஒரு மாதிரி குண்டும் குழியுமாக இருக்குது. தண்ணி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்கும். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு. அந்த இயற்கை காற்று, அந்த மூலிகை வாசனை, அந்த கம்பு இல்லைன்னா நம்மளால் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்தாங்க. அந்த கொம்பை ஊனிக்கிட்டே நம்ம நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணிவிடுவோம். பட் குரூப்பாக போகிறதுனால நம்மளுக்கு கஷ்டம் தெரியலிங்க. நல்லா தான் இருந்தது. கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் கொஞ்சம் உட்காந்துட்டு அப்படி போகலாம். பட் கீழே வந்து சொல்லுவாங்க உங்களால் முடியாது, எதையும் மைண்ட் பண்ணாதீங்க. நிச்சயமாக நம்ம 70 வயசு 80 வயசு இருக்கிறவங்க கூட அழகாக ஏறி போகிறாங்க. நரசிம்மரை நினச்சிக்கிட்டு நம்ம ஏறணும்னு நினச்சா ஒரு பெரிய கஷ்டமே இல்லைங்க. ஆனால் பட் வி நீட் கம்பல்சரி கைடு இருக்கணும். கைடோடு போனோம். ஏன்னா இந்த நம்ம பார்க்கும்போது வழியே தெரியாது. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும், ஒரு குகையில் போகிற மாதிரி இருக்கும், ஒரு வேயே இருக்காத மாதிரி இருக்கும். பட் வே இருக்குது, அது நம்மளுக்கு தெரியாது. என்ஜாய் பண்ணிவிட்டு நரசிம்மரை நினச்சிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு ஏறினோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கெல்லாம் ஏறுற கஷ்டம் கொஞ்சம் கூட தெரியலிங்க. ஈஸியாக ஏறுற மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் ஸ்லோவாக போகணுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால் முடியும். ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய அவசியமே. இதுதான் அந்த உக்ர ஸ்தம்பம். மேலே அந்த நரசிம்மர் அகோபிலம் ஓட ஸ்ரீயை இது தாங்க. நம்ம ஹிரண்ய கசு வதம் செஞ்சு பிரகலாதனை காப்பாற்றின இடம், தூணிலும் இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பில்லர் இது தாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. நரசிம்மர் இருக்காருன்றதுக்கு இங்கேருந்து தான் நரசிம்மர் வெளியில் வந்தார். சேவிச்சுக்கோங்க கம்பல்சரி. நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணலைங்க. அது ஜுவாலாலேருந்து ரொம்ப தூரம் போனோம். அந்த வழி சரியில்லை, கொஞ்சம் மழை பெஞ்சதுனால நாங்கள் ரிஸ்க் எடுக்கலை. இதுதான் ஜுவாலா நரசிம்மர். நம்ம அந்த டாப் ஃபஸ்ட்டு போகணும்னு நினச்சோம் பார்த்திங்களா, அந்த நரசிம்மர் கிட்டே வந்தாச்சு. கிட்டே போகும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் நம்ம அப்படி ஆயசம் பட்டு வந்திருப்போம் இல்லையா, அப்படி இதை பார்க்கும்போதே மன நிறைவாயிடுச்சு. ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். மேலேருந்து நீர் விட்டு அப்படியே ஊற்றிக்கிட்டே மேலே சாரல் பெஞ்சிக்கிட்டு அதில் நனைஞ்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதெல்லாம் சொல்கிறது எல்லாம் சொல்லும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் நீங்கள் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தண்ணி எங்கே இருந்து வருதுன்னே தெரியலைங்க. அவ்வளோ அழகாக தண்ணி நீர் விட்டுரு அந்த இடத்துல வந்துக்கிட்டே தான் இருக்குது 24 hours. இது பாருங்கள், ஃபுல்லாக உங்களுக்கு வியூ பாருங்கள், அவ்வளோ அழகாக. அதோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. இயற்கை பிளெஸ்ஸிங்கோடு நாங்கள் அழகாக ஜுவாலா நரசிம்மரை பார்த்தாச்சு. போய் சேவிச்சாச்சு. அங்கே ஒரு கோயிலோட ஹிஸ்ட்ரி சொல்கிறார், கேட்டுக்கோங்க. குரோதி வருடம் கார்த்திகை மாதம் மிக சிறப்பு மிக்க மாதத்திலே மிக வரலாற்று சிறப்பு வாய்ந்த அகோபில மகா சேத்திரத்திலே நாம் இப்பொழுது எழுந்தருளி இருக்கிறோம். இந்த சேத்திரமானது நரசிம்மனுடைய அவதார ஸ்தலம். அந்த அவதார ஸ்தலத்திலே மேலே இருப்பது உக்ரஸ்தம்பம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பெருமாள் ஜுவாலா நரசிம்மர். அகோபிலத்தினுடைய 9 பெருமாள்களிலே முதன்மையானவர். மலை மீது இருக்கக்கூடிய பெருமாள். இங்கே பெருமாள் 8 திருக்கரங்களோடு சேவை சாதிக்கின்றார். வலது கையிலே மகா சுதர்சனமும் இடது கையில் பாஞ்சசன்யம் என்கிற பாவத்தை போக்குகின்ற சங்கத்தையும், பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்திலே இடது காலை மடித்து வலது காலை தொங்க வைத்து மடி மீது ஹிரண்யனை கிடத்தியிருப்பார். ஒரு கையில ஹிரண்யனோட தலையையும் மற்றொரு கையில் இரணியனுடைய காலையும் பிடித்துக் கொண்டு எம்பெருமான் எழுந்தருளி இருப்பார். 2 கைகளிலே ஹிரண்யனுடைய வயிற்றை பெருமாள் கிழித்த கோலமாகவும் 2 கையில் அப்படியே அவருடைய குடலை உருவி மாலையாக இட்டுக்கொண்டு இருப்பார். இங்கே பெருமாள் 8 திருக்கரம். இந்த ஸ்தலத்தை செவ்வாய் தரிசனம் செய்த ஸ்தலம் என்று சொல்வார்கள். இங்கே கீழே இருப்பது ரத்த குண்ட தீர்த்தம் என்று சொல்வார்கள். பெருமாள் ஹிரண்யனை சம்காரம் செய்துவிட்டு அவருடைய நகத்தினால் ஏற்பட்ட தீர்த்தம் என்று பெயர். தெய்வம் மற்றும் ஒன்று செல்லவன், அதாவது தேவர்கள் மட்டுமே சென்று தரிசிக்கக்கூடிய இடம் என்று சொல்வார்கள். திருமங்கை ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய 12 ஆழ்வார்களிலே திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஸ்தலம். அங்கன் ஞாலமஞ்சு அங்கு ஓர் ஆளறியா என்று திருமங்கை ஆழ்வார் பாசரத்தில் சொல்லியிருப்பார். கடைசியா சொல்வார், நல்ல நெஞ்சே நான் தொழும் நம்முடைய நம்பருமான் அல்லிமாதர் புல்கனருக்கும் 1000 தோழனிடைன்னு சொல்வார். அதாவது இந்த நரசிம்ம கஷேத்திரத்துக்கு வரணும்னாலே நரசிம்ம அவதார காலத்திலே நமக்கும் எம்பெருமானுக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு இருந்திருக்க வேண்டும். நாயாகவோ நரியாகவோ பறவையாகவோ புழுவாகவோ எறும்பாகவோ ஏதேனும் ஒரு ஜீவனாக நரசிம்ம அவதார காலத்தில் ஏதேனும் ராட்சசனா கூட ஏதாவது ஒன்று இரண்ய பட்டாளத்துல கூட இருந்திருக்கலாம். அப்படி இரண்யன் அந்த ஒரு தொடர்பு தான் நமக்கு இங்கே நரசிம்ம தரிசனத்தை வழிவகுத்துக் கொடுக்கும். மனித பிறவியிலே ஒருவன் பிறந்தால் நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டிய திவிதேசங்களிலே ஒன்று அகோபில கஷேத்திரம். அகோ என்றால் ஆச்சரியம், பிலம் என்றால் குகை என்று பொருள். எந்த ஆச்சரியம் என்று சொன்னால் ஒரு குகையானது இருள் சூழ்ந்திருக்கும். ஆனால் அகோபிலம் என்கிற குகை சகஸ்ர கோடி சூரிய பிரகாச நேத்திர ரூபன்.
என்கிற 1000 கோடி சூரியனுக்கு நீங்க 1000 கோடி சூரியன் சேர்ந்தாலும் ஒரு பிரகாசத்தை கொடுக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரகாசம் பொருந்திய எம்பெருமான் உள்ள இருக்கிறான். அது ஒரு சிறப்பு. பொதுவா ஒரு குகைக்குள்ள இருக்கக்கூடிய சிங்கம் நாம் சென்றால் தாக்கிவிடும். நாம் 1000 பாவங்கள் பல லட்சக்கணக்கான பாவங்களை செய்திருந்தாலும் அகோபிலம் என்கிற குகைக்குள்ளே போகின்ற போது அந்த சிங்கம் நாம் செய்த பாவங்களை எல்லாம் கணக்கில் வைத்து தண்டிக்காமல் நம்மை அன்போடும் பாசத்தோடும் அரவணைக்கக்கூடிய ஒரு இடம். அது ஒரு ஆச்சரியம். இந்த அகோபிலம் என்பது வைகுந்தத்திற்கு ஒப்பாக இருக்கும். எவனொருவன் அகோபிலம் என்கிற குகைக்குள்ளே எழுகின்றானோ அவன் வைகுந்தத்திற்குள்ளே சென்ற பாக்கியத்தையும் பேராற்றலையும் பெறுகின்றான். ஆக அகோ என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். நாம் செய்த அனைத்து தீங்குகளையும் எம்பெருமான் நம்மிடத்திலிருந்து நீக்கி நமக்கு மாபெரும் பக்தியையும் முக்தியையும் வழங்கக்கூடிய ஸ்தலமாக இந்த அகோபில கஷேத்திரம் இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரசிம்மரும் மிக அற்புதமாக சேவை சாதித்து இருக்கக்கூடிய பெருமாள்கள். நவகிரகங்களுக்கு எல்லாம் சொல்றார். அதே போல மாலோல நரசிம்மர் என்று ஒவ்வொரு நரசிம்மருடைய ஸ்தலங்களும் பல்வேறு வைபவங்களும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அகோபில கஷேத்திரத்தை மறக்காமல் வாழ்விலே ஒரு முறை வந்து தரிசனம் செய்யுங்கள். ஒவ்வொரு சன்னதியிலும் நமக்கு ஒவ்வொரு வகையான பாக்கியங்களையும் பேரின்பங்களையும் அருளவே எம்பெருமான் இங்கு எழுந்தருளி இருக்கிறான். நாம் எப்பொழுது வருவோம், நம்மை எப்பொழுது பார்ப்போம் என்று ஒரு குழந்தையைப் போல ஏங்கிக் கொண்டு எம்பெருமான் நம் அனைவரின் வருகைக்காக காத்திருக்கிறார். அமைவிடம் எங்க என்று பார்த்தால் ஆந்திர மாநிலம் கடப்பாவிலிருந்து 80 கிலோமீட்டர் தொலைவிலும் கர்னூலிலிருந்து ஒரு 140 கிலோமீட்டர் மத்தியமிலே அல்லகடா என்கிற ஊர், அல்லகடா தாலுகா, அல்லகடாவிலிருந்து சுமார் ஒரு 30 கிலோமீட்டர் பக்கத்திலே அகோபிலம் என்கிற சேத்திரம் இருக்கிறது. நல்லமலா ஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அந்த மலையினுடைய மத்தியம பகுதியில எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். அகோபில கஷேத்திரத்திலே ஒவ்வொரு இடத்தில் இருப்பது ஒன்னான ஸ்தலமாக ஜுவாலா, மாலோல நரசிம்மர், வராக நரசிம்மர், உக்ர நரசிம்மர் கீழே, பாவனா நரசிம்மர் காட்டுக்குள்ளே, கீழே போகின்ற வழியிலே காரஞ்ச நரசிம்மர், காரஞ்ச நரசிம்மர் கொஞ்சம் தூரம் போனா பார்கவ நரசிம்மன், அதை தாண்டி கீழகோபிலத்திலிருந்து பரதுபுரம் சென்றால் யோகானந்த நரசிம்மர், சத்ரோடா நரசிம்மர், கீழகோபிலத்திலே லட்சுமி நரசிம்மனாக பிரகலாத வரதராக உற்சவமூர்த்தி எழுந்தருளி இருக்கிறார். வருடத்திற்கு ஒரு முறை ஒன்னான ஜுவாலா நரசிம்மரும் பிரகலாத வரதரும் இருவரும் கலந்து சுற்றுள்ள கிராமங்களுக்கு பெருமாள் விஜயம் செய்து தசராவின் போது ஊருக்குள்ளே எழுந்தருள்வார். அந்த பண்டிகை மிக கோலாகலமாக கொண்டாடப்படும். அதாவது தை மாசம் பிறப்பண்டைக்கு மகர சங்கராந்தி அன்றைக்கு பெருமாள் பல்லக்களை எழுவார். அது ஒரு மிகப்பெரிய விசேஷம். இங்கே பிரம்மோற்சவம், பவித்ரோற்சவங்கள் எல்லாம் நடைபெறும். மறக்காமல் எல்லோரும் வந்து குடும்பத்தோடு நவநரசிம்மரை தரிசனம் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 ஆண்டுகள் வாழ்ந்து சகல சௌபாகியம் பெரும்படி எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி பிரார்த்திக்கிறோம். நாராயண நாராயண நாராயண. வி ஆர் பிளஸ்டுங்க. அழகாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடச்சிது நம்மளுக்கு. இங்கேருந்து உக்ரஸ்தம்பம் போகிறதுக்கு இந்த ஜுவாலாலேருந்து தான் போகணுமா. அங்கே பக்கத்துலேருந்து ஒரு வழி இருக்குது. இப்படி இந்த கயிறெல்லாம் பிடிச்சிட்டு தான் ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நாங்கள் ட்ரை பண்ணலைங்க. அங்கே வந்து மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி போனோம்னா இந்த உக்ரஸ்தம்பம் நான் வர வழியில் காட்டினேன் பார்த்தீங்களா, இந்த பில்லரை ரீச் பண்ணணும். அந்த மாதிரி கயிறெல்லாம் பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுதான் அந்த உக்ரஸ்தம்பம். இங்கே வந்து நரசிம்மரோட கால் பாதம் இருக்குமா. நாங்கள் அங்கேருந்து ஜுவாலாலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். பட் கீழே இறங்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்கும். கீழே இறங்கிட்டு இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு 100 ஸ்டெப் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏறணும். அகெயின் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும், இறங்கணும். அப்படியே இறங்கி ஏறுற மாதிரி இருக்கும். பட் இது கொஞ்சம் சிரமம் இருந்ததுங்க. பட் ஐ டென்ட் ஃபைண்ட் தட் மச் டிஃபிகல்ட்டி. கொஞ்சம் பேருக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இருந்தது. பட் இட்ஸ் குட். இட்ஸ் ஓவரால் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து நரசிம்மரை நினச்சிட்டே போனதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. பட் லைஃப்பில் ஒன்ஸ் பிளான் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது பார்க்க போகிறது மாலோல நரசிம்மர். இரண்யகசிபு வதம் செஞ்சுட்டு உக்ரமாக இருக்கார் இல்லையா. இதில் ஒரு சின்ன பதிவு. இரண்யகசிபு ஏன் வதம் செய்கிறார்? இரண்யகசிபு என்ன சொல்கிறாரு? சாகா வரம் வாங்குறாரு பிரம்மா கிட்ட. என்னன்னா சாகா வரம் கொடுக்க முடியாது. அதனால் எப்படி வரம் வாங்குறாருன்னா, ஆகாயத்தில் கொல்லக்கூடாது, பூமியில் கொல்லக்கூடாது, வீட்டு உள்ளே கொல்லக்கூடாது, வீட்டு வெளியில் கொல்லக்கூடாது, நிறைய அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அதனால தான் அவர் வந்து அந்த வரம் பெற்றனால இந்த மாதிரி யாரும் கொல்ல முடியாமல் இருக்கிறதுனால நான் தான் கடவுள், நாராயணா சொல்லக்கூடாது, இரண்யாய நமகா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருந்தார். அவங்க பிள்ளை தான் பிரகலாதன். பெருமாளை நினச்சி ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பார்.
அவரையும் வந்து பெருமாள் கிடையாது என்னாமன்னு சொல்லுன்னு சொல்கிறார். அவரையும் சித்திரஹிம்சப்படுத்துகிறாரு. அப்படி பண்ணும்போது எங்கே பெருமாளை காட்டணும் போது தான் பெருமாள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். பிரகலாதன் சொல்லும்போது பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த இடம். அப்படி வதம் பண்ணிவிட்டு அதனால தான் மடியில் வச்சு வதம் பண்ணுவார், கீழே இல்லாமல் நிலவாசலில் வச்சு வதம் பண்ணுவார். அந்த மாதிரி வதம் பண்ணி உக்ரமாக இருக்கும்போது அவர் உக்ரகத்தை தணித்து தாயார் வந்து நரசிம்மரை சாந்தப்படுத்தி அழைச்சிட்டு வந்து தங்கின இடம்தான் மாலோல நரசிம்மர் கோயில். இக்கோயிலில் மகாலட்சுமியோட நரசிம்ம பெருமாள் காட்சி அளிக்கிறார் சாந்த ஸ்வரூபரா. உள்ளே போய் சேவிக்கலாமாங்க. உள்ளே போயாச்சு. பட் நான் இங்கேருந்து கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிறேன். பட் உள்ளே வந்து எந்த கோயிலும் கேமரா அலோடு கிடையாது. இங்கேருந்தே சேவிச்சுக்கோங்க. நாங்கள் உள்ளே போய் சேவிச்சுட்டு வந்தாச்சு. இயற்கையோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த ஷவரிங்கோட அழகாக நம்ம அடுத்தது வராக நரசிம்ம பெருமாளை சேவிக்க போகலாம். இங்கேருந்து பக்கம்தாங்க, அப்படியே இறங்கிட்டே போயிட்டா வராக நரசிம்மர் இருந்துச்சு. டோட்டலி இது கீழே இருந்து மேலே ஏறினது வந்து 1800 ஃபீட்டுன்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தது. பட் இதை இறங்குறோம், வராக நரசிம்மர் இறங்குறோம். ஆக்சுவலி அங்கேயும் உள்ள கேமரா அலோடு இல்லை. கொஞ்சம் ஸ்டீப்பி பார்த்துங்க. ஸ்டிக் இல்லைன்னா நம்மளால் கம்பல்சரி நடக்க முடியாது. ஸ்டிக்கு கம்பல்சரி நீடடு மெதுவாக. ஆனால் அது மழை பெஞ்சதுனால கொஞ்சம் பேரும் சறுக்கிற மாதிரி இருந்தது. பட் திஸ் இஸ் வராக நரசிம்ம சுவாமி டெம்பிள். உள்ளே போயாச்சு, சாமியை சேவிச்சாச்சு. இது வந்து சுவாமி பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கார். இதில் ரொம்ப நல்லா இருந்தது. இதுவும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சுவாந்தமான ஒரு பிளேஸு. சேவிச்சாச்சு. நம்ம அப்படியே அடுத்தது கீழே இறங்க வேண்டியது தான். நம்ம ஏற்கனவே வந்த வழியாக தான் நம்ம கீழே இறங்கணும். இங்கேருந்து இறங்குறது ரொம்ப ஈஸி தான். இங்கேருந்து ரொம்ப ஸ்டீப் ஒன்றும் கிடையாது. ஆல்மோஸ்ட் நம்ம மேலேருந்து கீழே இறங்கிட்டோம். இங்கேருந்து இறங்குறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக அப்படியே இறங்கிட்டே வந்துடலாம். இங்கே இறங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது, நம்ம ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தோம் பார்த்திங்களா அஹோபில நரசிம்ம கோயில், அதுக்கிட்ட வந்துடும் நம்ம இறங்கிட்டு. அதே மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம் பார்த்திங்களா நம்ம அந்த நீர் ஊற்று, அந்த ஸ்டெப்ஸு, அந்த மாதிரியெல்லாம் அந்த மாதிரி பிளேஸ் தான். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்துடலாம். அதே மாதிரி அந்த அஹோபில நரசிம்மர் கோயிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பாத்து காட்டியிருப்பாங்க. அந்த பாத்து பாவன நரசிம்மர் கோயிலுக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க. அதில் நாங்கள் ஜீப்பில் தான் போனோம். இப்படி நடந்தும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த கோயில் குருக்கள் வந்து இந்த கோயிலை பற்றின ஹிஸ்ட்ரி சொல்வார். நீங்கள் அதை கேட்டுக்கோங்க. வருண பகவான் பிளெஸ்ஸிங்ஸோட இந்த கோயில் ஒளியும் நம்ம என்டர் பண்ணுவோம். குருஜி சொல்கிறத கேளுங்க. உக்ர நரசிம்ம சுவாமி பிரம்மணே நமஹ. தெலுங்குல தமிழ். அஹோ வீரியம் அஹோ சௌரியம் அஹோ பாகுபராக்கிரமஹ நாரசிம்ம பரந்தெய்வம் அஹோபலம் அஹோபிலம். உக்ர நரசிம்மர் ஸ்வயம்பு மூர்த்தி. 9 நரசிம்மர் 2வது நரசிம்மன் அஹோபிலேஷன் பேரு. அஹோன்னா ஆச்சரியம், பிலம்னா குகை. இந்த ஆச்சரியமான கோயில பிரகலாதன் ஈஸ்வரன் 2 பேரும் தபஸ் பண்ணி பெருமாள் பிரத்யட்சமானதா எழுதிக்கும். இங்க வந்து ஜோலா நரசிம்ம உற்சவர், ஸ்ரீதேவி பூதேவி, லட்சுமி நரசிம்மன், சுதர்சன மூர்த்தி, போகமூர்த்தி. இங்க அகோல் மற்றும் முதல் பட்ட ஜீயர் ஆதிவன் ஷடகோப ரீந்திர மகாதேசிகன்னு பேரு. கீழே 6வது பட்ட ஏசிங்கர் பராங்குஷ ரீந்திர மகாதேசிகன்னு பேரு. இங்க என்ன விசேஷம்னா திருமங்கையார மங்களாசாசன இடம் இதான். அங்கஞான மத்தியான் 10 பாசனம். நாத்தழும்ப நான்முகனும் ஈசனுமாய் முறையாலேத்த அங்கோர் ஆரளியாய் இருந்த ஒம்மானதனிடம் காய்த்தவாக நெற்றொழிப்ப கள்ளதர் வெங்காய போய் தேய்த்த தீயால் வின்சிவக்கும் சிங்கவேக கொண்டவன் பாசனம். இது இந்த ஊர் அஹோபத்துக்கு சிங்கவேக கொண்டவன் பேர். நம்ம போட்டோலாம் சிங்கவேக கொண்டவன் தான் போட்டிருப்பா. அஹோபுரம் ஒரு சில போட்டோ தான் போட்டிருப்பா. பிரம்மா ஈஸ்வரன் 2 பேரும் தபஸ் பண்ணி பெருமாள் இரண்டே வதமானோடனே பெருமாள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான். ஐயோ நீ ரொம்ப கோபமா இருக்கும், பார்க்க முடியலன்னு சொல்லி ஈஸ்வரன் பிரம்மா வேண்டிட்டு இங்க சாந்தமான இருக்கு. இடத்துல பிரகலாதன் வந்தா உனக்கு தான் பெருமாள் அவதாரமான, நீ சொன்னா பெருமாள் சாந்தமான. பிரகலாதன் ஈஸ்வரன் 2 பேரும் தபஸ் பண்ணி பெருமாள் 2வது சாந்தம் திருமங்க மங்களாசாசனம். மலை ஏறி 4 நரசிம்மரும் சேவிச்சாச்சு. கீழே இறங்கியாச்சு. மழைக்கு அழகாக சுட சுட போண்டா பஜ்ஜி போட்டுட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசி சாப்பிடாம தானே மேலே கிளம்பணும். மேலே எங்கேயும் சாப்பிடல. அழகாக கொதிக்க சுட சுட போண்டாவும் பஜ்ஜியும் இருந்தது. எல்லாருமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டோம். முடிச்சுட்டு இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன் காரண்டி நரசிம்ம பெருமாள் கிளம்பியாச்சு. அங்கேருந்து இறங்கி உள்ளே போகிறோம். பட் இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இவர் வில் வச்சுன்னு இருப்பார் கையில். ஆஞ்சநேயருக்கு
காட்சி கொடுத்த இடம். ஆஞ்சநேயர் கேட்குறாரு, எனக்கு வந்து நரசிம்ம பெருமாளாக வேண்டாம், எனக்கு வந்து ராமராக தான் எனக்கு காட்சி அளிக்கணும்னு கேட்டதுனால இந்த கோயிலில் இவர் வந்து ஆஞ்சநேயர் சன்னதி வெளில இருக்குது பாருங்கள், ஆஞ்சநேயர் சேவிச்சுக்கோங்க. ஆஞ்சநேயர் வெளில இருப்பார். நரசிம்ம பெருமாள் வந்து ஆஞ்சநேயருக்கு ராமனாக காட்சி அளித்த ஸ்தலம் இதோ ஆஞ்சநேயர் இருக்கார். ஆஞ்சநேயர் சேவிச்சுக்கோங்க. இது ஓரளவு கேப்சர் பண்ணியிருக்கேன். சேவிச்சுக்கோங்க. வில் வச்சுருப்பார். அடுத்தது நம்ம திகவா கோபுரம் போடுங்க. இங்கே வந்து அதேமாதிரி 4 நரசிம்மர், பாவன நரசிம்மர், பாவன நரசிம்மர், யோகானந்த நரசிம்மர், சத்திரவடி நரசிம்மர். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது பாவன நரசிம்மர் போக போகிறோங்க. இது ஜீப்பில் வந்து அந்த நல்லமலை ஃபாரஸ்ட் உள்ள ஒரு 20 to 25 கிலோமீட்டர்ஸ் உள்ளே போனோம். பட் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த காட்டுக்குள்ளே. இது வந்து நம்மளோட வெஹிக்கிள்லாம் போக முடியாது. இந்த வெஹிக்கிள் வந்து 3500 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த வெஹிக்கிளை ஹையர் பண்ணிக்கிட்டோம். 6 மெம்பர்ஸ் ஒரு வெஹிக்கிள் அலௌடு. எல்லாருமே ரோட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பியாக, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, குண்டு குழிமா. ஐயோ கடவுளே, சூப்பராக இருந்ததுங்க. அப்படியே மேலே போய் கீழே நம்ம துபாய் டெசர்ட் சஃபாரியை விட ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. பட் எதிரிலெல்லாம் எதுவும் வீடு அந்த மாதிரிலாம் இருக்காது. என்டையர்லி டிப்பிக்கல் ஒரு ஃபாரஸ்ட்டு. ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது லைஃப்பில் வந்து ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அந்த நீங்கள் அந்த ஜீப்பை பார்க்கும்போதே தெரியும். தூக்கி தூக்கி போட்டுட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நல்ல ஒரு பள்ளத்தில் டொம்முன்னு விழும், அப்புறம் எழுந்துக்கும், முதுகு ஃபுல்லாகவே காய்ண்டு போயிடுது. அந்த மாதிரி ஒரு பிளேஸு. பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். எப்படி தான் இங்கே இவ்வளோ தூரம் வர்றதுன்னு தெரியல. பட் இங்கே வந்து அந்த கோயில் குருக்கள் வந்து 10 days ஒன்ஸு. ஏன்னா டெய்லி போயிட்டு வர முடியாது இந்த இடத்துக்கு, நடுவில் இந்த மிருகம்லாம் வரும் அப்படின்றாங்க. அதனால் அவர் 10 days ஒன்ஸ் இது ஒரு குருக்கள் வந்துட்டால் 10 days இருப்பாலாம். அடுத்த குருக்கள் வரும்போது ஒரு 10 days அந்த மாதிரி ஒரு இடம் இது. இந்த இடத்துக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, இந்த பாவன நரசிம்மர் நம்ம பாவங்கள் எல்லாம் விளக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்றாங்க. இவங்க செஞ்சுலம்மா தாய், செஞ்சுலம்மா அப்படின்றாங்க. இவர் வந்து அந்த உக்ரமாக இருந்தார் பார்த்தீங்களா, அப்போ இவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு செஞ்சுலம்மா. அவங்க செஞ்சுலம்மான்றது வந்து அந்த ஆதிவாசிகள் ஃபாரஸ்டர்ஸ் இருப்பாங்கள்ல, இவரோட குலத்தை பார்த்து பயப்படாமல் துணிஞ்சு அவ்வளோ தைரியமான ஒரு பெண் அப்படின்வாங்க. அவங்களோட இடம்தான் இந்த ஃபுல் ஃபாரஸ்ட்டுமே. சாமி இங்கே திருமணம் பண்ணிவிட்டு அம்மாவை இங்கே செட்டில் ஆகிட்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மொத்த காட்டிலையும் இன்றைக்கும் நரசிம்மர் வந்து உலா வந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. வாங்க நம்ம அப்படியே கொடி ஸ்தம்பத்தை சேவிச்சுட்டு உள்ளே போகலாம். உள்ளே பெருமாள் நரசிம்மரை பாருங்கள், அவருக்கு மீசை வச்சுருப்பாங்க. இங்கே வந்து அந்த தாயாரை கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த மீசையோடு தான் இருப்பார்ன்றது ஐதீகம். இந்த மொத்த காடுமே செஞ்சுலம்மா தாயுதுன்னு சொல்கிறாங்க. வெளியில் செஞ்சுலம்மாவுக்கு அங்கே காவு கொடுக்குறாங்க, ஆடு கோழி எல்லாம். பட் உள்ள சாமி கிட்ட கிடையாது. சாமியை பெருமாளை நம்ம நித்திய பெருமாளாக தான் சேவிக்கிறோம். அடுத்தது வாங்க நம்ம பாவன நரசிம்மருக்கு போகலாம். ஆக்சுவலி நம்ம வந்த வழியிலே அந்த 25 கிலோமீட்டர்ஸ் உள்ளே வந்து அந்த செக் போஸ்ட்லேருந்து அகெயின் மெயின் ரோடுக்கு வந்துட்டு, மெயின் ரோட்லேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸு உள்ளே போனால் அந்த பாவன நரசிம்மர் கோயில் வரும். ஆக்சுவலி அது மெயின் ரோட்டில் வந்து போவோம், அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் தெரியாது. இங்கேருந்து திருப்பி அந்த 20 கிலோமீட்டர்ஸ் போகிறது தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம், கோயில்கிட்ட வந்தாச்சு. இதுதான் பாவன நரசிம்மர் கோயில். இங்கே ஈவினிங்கில் யானை வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க. அதனால தான் அந்த ஜீப் ஃபெசிலிட்டி எல்லாமே சீக்கிரமாக நிறுத்திடுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஒரு ஸ்டெப்ஸ் வரும். அதுக்கு முன்னாடி அக்ஷய தீர்த்தம்னு ஒரு இடம் வரும். அது அந்த காலத்தில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். பட் இப்போ வந்து குளிக்கலாம் இதாகாது. இந்த தீர்த்தத்துலேருந்து ஒரு 130 ஸ்டெப்ஸ் மேலே ஏறினோம்னா பாவன நரசிம்ம பெருமாளை சேவிக்கலாம். ஆக்சுவலி மேலே அந்த 4 நரசிம்மரை போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஜீப்பில் ஏறணுன்னு முத்தமோடும் கழண்டு போச்சு. கீழே இறங்கி காலை வைக்கவே முடியல. அழகாக ஏறிட்டோம், ஒன்றும் கஷ்டம் தெரியல. பட் வி ஃபீல் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருந்தது. இதுதான் பாவன நரசிம்மர் கோயில். இங்கேயும் பெருமாள் வந்து சாந்த ஸ்வரூபமாக தான் காட்சி அளிச்சிட்டு இருந்தார். அவரையும் சேவிச்சுட்டு அப்படியே நேரமாக கீழே இறங்கியாச்சு. அடுத்தது சத்திரவட நரசிம்ம பெருமாள், மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர். இவர் வந்து கானப்பிரியரா. இவர் இந்த கோயிலும் சேவிச்சுக்கோங்க. நான் வெளிலேருந்து கேப்சர் பண்ணியிருக்கேன், உள்ள அலோடில். பட் அந்த குருக்கள் கிட்ட அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி கேட்டிருக்கேன். இந்த நரசிம்மரோட எல்லா ஸ்தலத்துக்கு யாருன்றது அவரையும் விளக்கமாக சொல்லுவார். தபஸ்வீஷ பாவன பாவிதாத்மனே அக்ஷய தீர தீரஸ்தாய பார்கவயாஸ்து மங்களம்.
త్రేతాయుగంలో పరశురాముడు ఈ యొక్క అహోబల క్షేత్రానికి వచ్చి ఆ యొక్క కింద కోనేరును అక్షయ తీర్థం అని పిలుస్తారు. అక్కడ నిత్య అనుష్ఠానం చేసుకుంటూ నరసింహస్వామి కొరకు ప్రార్థన చేస్తే నరసింహస్వామి ప్రత్యక్షంగా దర్శనమిస్తారు. అక్కడ పరశురాముడు వారు నరసింహస్వామి తన ఉగ్ర రూపాన్నే కావాలని కోరుకుంటారు. ఎందువలన అని అడిగితే భూమండలంలో ఉన్నటువంటి అధర్మంగా పరిపాలన చేస్తున్నటువంటి వారిని సంహరించి ధర్మాన్ని స్థాపితం చేస్తాను, నాకు ఉగ్రం కావాలని వేడుకుంటారు. అప్పుడు నరసింహస్వామి తన ఉగ్ర రూపాన్ని దర్శనం చేయిస్తూ సంహారణాన్ని దర్శనం చేయిస్తూ తన ఉగ్ర రూపాన్ని స్వామికి ఆ పరశురాముడు ప్రసాదం చేస్తే ఆయన భూమండలం ప్రదక్షిణ చేసి తిరిగి క్షేత్రానికి వచ్చి ఆ అక్షయ తీర్థంలో అంకుశాన్ని అంటే గొడ్డలి శుద్ధి చేసుకుని స్వామి ఉగ్రాన్ని స్వామికి సమర్పించి వెళ్తారు. అక్కడ సూర్యగ్రహానికి జ్వాలా నరసింహస్వామి మంగళ కుజగ్రహానికి అధిపతి. రెండవ స్వామి అహోబలేశ్వరుడు గురుగ్రహానికి అధిపతి. మూడవ స్వామి శుక్రగ్రహానికి అధిపతి మహలోల లక్ష్మీ నరసింహస్వామి. నాలుగవ స్వామి వరాహ నరసింహస్వామి రాహుగ్రహానికి అధిపతి. ఐదవ స్వామి కారంజ నరసింహస్వామి అక్కడ చంద్రగ్రహానికి అధిపతి. ఆరవ స్వామి భార్గవ నరసింహస్వామి సూర్యగ్రహానికి అధిపతి. 7వ స్వామి శనిగ్రహానికి అధిపతి యోగానంద నరసింహస్వామి. 8వ స్వామి కేతుగ్రహానికి అధిపతి ఛత్రవడ నరసింహస్వామి. 9వ స్వామి బుధగ్రహానికి అధిపతి పావడ నరసింహస్వామి. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கடைசி யோக நரசிம்மசுவாமி கோயில். இது அந்த சத்திரவடலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த கோயில். இதுவும் கீழே தான் இருக்குது. ஏன் யோக நரசிம்மர்னா பிரகலாதனுக்கு இங்கேருந்து யோகம் சொல்லித்தந்தார், யோக நிலையில் இருந்து யோகா சொல்லித்தந்தார்னு கூறப்படுது. இங்கே சுவாமி யோக நிலையிலிருந்து காட்சி அளிக்கிறார். இந்த கோயிலில் அடுத்த ஒரு ஸ்தலம் இருக்குது. என்னென்னா 9 நரசிம்மர்களும் என்னென்ன ஸ்தலத்துக்கு கேதுக்கு யார் அப்படின்ற மாதிரி 9 ஸ்தலத்தையும் புதுசாக வச்சு రిజిస్టర్ பண்ணி ఇది பண்ணியிருக்காங்க. அந்த నవగ్రహాల్లో శనిగ్రహ దోష పరిహారం అవుతుంది. ఇది చక్రవర నరసింహస్వామి. మీరు వచ్చే దారిలో ఇక్కడ పైన ఉంది సంగీత ప్రియుడు. గాంధర్వుడు భరతనాట్యం చేస్తుంటే తాళం వేస్తుంటాడు కేతు. అహోబిలం ఉగ్ర నరసింహస్వామి స్వయంభూమూర్తి. మనకు అహోబిలం అని పేరు వచ్చింది ఈ స్వామి. ఆ గుహలోనే ప్రహ్లాదుడికి దర్శనమిచ్చాడు. హిరణ్యకశిని పట్టుకున్నాడు చుట్టూ పాదం. ఇది మనకు మెయిన్ టెంపుల్. గురుగ్రహ దోష పరిహారం చేతి కట్టుకున్నాం. గురుగ్రహం ఈయన మెయిన్ అయినా ఇదంతా మీకు అక్కడ సూపర్ మనం రియల్ చూడవచ్చు. ఇదే విధంగా ఉంటుంది. హిరణ్యకశి ఇది గురువు అంటే మెయిన్ గురు. ఇది పావన నరసింహస్వామి దట్టమైన అడవిలో ఉంది. శంతులక్ష్మి వివాహం చేసుకున్నాడు. పాపదోష పరిహార విముక్తి. సపరేట్గా మనం జీపులో వెళ్ళాలి. బుధుడు. మాలోల నరసింహస్వామి మహాలక్ష్మీదేవి. చేతిలో తామర పువ్వు ఉంటుంది. శుక్రుని తిరుపతి. 3వ క్షేత్రం ఎగువ అహో నుండి 2 కిలోమీటర్లు. ఇది భార్గవ నరసింహస్వామి. ఇక్కడ పరశురామునికి దర్శనమిచ్చారు. హిరణ్యకశిని సంహారం చేసేదానికి రెడీ ఉంటాడు. ఇది సూర్య భగవాని తిరుపతి 6వ క్షేత్రం. ప్రతి శనివారం ఇక్కడ తైలాభిషేకం ఉంటుంది నవగ్రహాలకి. ప్రతి స్వాతి నక్షత్రం అన్నిటికీ అభిషేకాలు ఉంటాయి. ఇది చక్రవట నరసింహస్వామి. మీరు వచ్చేదారు కారింజ నరసింహస్వామి. హనుమానికి దర్శనమిచ్చాడు. నేనే రాముని నేనే విష్ణువుని. అక్కడ 3 నేత్రులు తెప్పించాడు స్వామి. అది చంద్రగ్రహ దోష పరిహారం 5వ క్షేత్రం. ఇది జ్వాలా నరసింహస్వామి. స్తంభములను ఉద్భవించి హిరణ్యకశిని పట్టజించాడు. పేగులు దండలాగా తీశాడు. 8 చేతులు ఉంటాయి. కింద ప్రహ్లాదుడు కుజదోషానికి అధిపతి. ఇది వరా నరసింహస్వామి. పైన భూదేవి. భూ వరాహ అంటారు. వర 2 విధాలు పిలుస్తారు. ఇది రావు అధిపతి 4వ క్షేత్రం. జ్వాలా భూబలమానోడ కారింజ మార్గవా. லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்புங்க. என்னோட ட்ராவல் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இதை அழகாக நீங்கள் கைடாக யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்.